Hi, my dear beautiful peoples in the world. Peoples மட்டும் இல்லை, தென் ஜென்ஸ் கிட்ஸ் டுகே கிட்ஸ் வாலிப பெண்கள் இளைஞர்கள் எல்லோரையுமே எப்பொழுதும் நான் கருத்தில் கொண்டு வாழ்வேன். அவர்களுக்காக தான் நான் பேசுவது. மற்றபடி நான் கொஞ்ச நாளாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடைச்சி இவங்களுக்கெல்லாம் போயிட்டு புத்திமதிகள், அறிவுரைகள், பழமொழிகள், கடந்து வந்த பாதை, என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்பதைப் போல ஏகப்பட்ட 24,000 வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன் யூடியூப்பில். எல்லா வீடியோலையும் திட்டியிருப்பேன், அது வேறு விஷயம். ஆமாம், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையையோ தன்னுடைய குடும்பத்தையோ கண்டிக்காமல் தண்டிக்காமல் வளர்த்தால் அவன் நல்ல தகப்பன் இல்லை என்று. அப்படி தான் நான் குடும்ப தலைவனை மட்டும்தான் எப்பொழுதும் ஆமாம் மனதில் கருத்தில் கொண்டு நான் பேசுவேன். மற்றபடி தலைவன்களெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா இவர்களுக்காக ஒரு தானாக சேருவது ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். அவனாக காசை கொடுத்து கூட்டத்தை சேர்த்துக்கிட்டுலாம் இருக்கிறதெல்லாம் நான் ஒரு காலத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, பரவாயில்ல. நான் ஏற்கனவே பல 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 ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை, 24,000 வீடியோக்கள். அதில் ஒரு 10,000 வீடியோக்களில் நான் இந்த உலகமானது 2026 அழிந்து விடும் அப்படியே ரொம்ப டைரெக்டாகவே பேசியிருப்பேன். நான் மட்டும் பேசல, பாபா வாங்கே, அப்புறம் நாஸ்டாமஸ், ஏன் பைபிள்லே இருக்குது. ஸோ இது கன்ஃபார்ம். இது அதாவது இப்போ இவர் சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணார், சீஸ்ஃபயர் கொடுத்தாரு. அவங்க அடங்கினாங்களா? சரி, விட்டுருங்க. எனக்கு சரித்திரம் மிக நன்றாக தெரியும். யூதர்கள் யார், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் நாடோடியாக இருந்தாங்க, அப்புறம் எப்போ அவங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது, இங்கே எப்போ சுதந்திரம் கிடைத்தது, உலகில் 200 நாடுகள் என்னென்ன செய்கிறாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், அமெரிக்கா ஆகட்டும், அமிஞ்சிகரை ஆகட்டும், ஆயுதம் தயாரித்து அதில் பிறப்பு நடத்தவன் மனிதன் அல்ல. அமெரிக்காவும் ஆயுதம் தான் தயாரிக்குது, அமிஞ்சிகரையிலையும் ஆயுதம் கத்தி தான் தயாரிக்கிறேன். எல்லாம் கத்தி பிடித்தவன். உங்களுக்கு ஒன்று சொல்கிற, கத்தியை பிடித்தவன், கத்திக்கு இருமுனைகள் உண்டு, உன்னையும் குத்தும் அவனையும் குத்தும். ஆயுதங்கள் தவறு. அதனால் நான் அவர் ரொம்ப பேருக்கு பிடித்தவர் நம்ம யார் ஜனாதிபதியாக இருந்து போனாரே அப்துல் கலாம். அவர் கூட ஆயுதம் தயாரிக்கிறார் அப்படி இப்படிலாம் சொல்கிறேன். எனக்கு அவரை கூட பிடிக்காமல் போனது. பட் எனக்கு இளைஞர்களை பிடிக்கும், வாலிபர்களை பிடிக்கும், ஜென்ஸ் பிடிக்கும். நீங்கள் விழித்தெழுவதற்காக நான் எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஒரு பயலும் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஒழுங்காக தயவு செஞ்சு கேளுங்க. இப்போது நடக்கக்கூடிய இந்த 2026 கண்டிப்பாக பஞ்சம் இந்த மாதிரி பாவங்கள் செய்தவனுக்கு கண்டிப்பாக மரணம் உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம்.